முதல்வர் விஜய்க்கு நடிகை த்ரிஷா பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்கிறார். நீ அந்த பொண்ணு மேல விழுந்தாலும் இல்ல அந்த பொண்ணு உன் மேல விழுந்தாலும் அடி விழ போறது என்னமோ. முதல்வர் விஜய்க்கு முதல் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் நடிகை த்ரிஷா. எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுபவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று நடிகை த்ரிஷா குறிப்பிட்டிருக்கிறார். நள்ளிரவு 12 மணிக்கு கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பகிர்ந்திருக்கிறார் த்ரிஷா. முதல்வர் விஜய்க்கு முதல் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் நடிகை த்ரிஷா. நேத்து ராத்திரி மூஞ்சி எடுத்து இங்க வச்சுனாப்பா அப்படியே சொக்கி அச்சு போட்ட மாதிரி தூங்கினா பாரு. உடம்பெல்லாம் தேய்ச்சி தலையெல்லாம் தோட்டி வாடா ஏய் போடா ஏய் வாடா போடா ஏய் நில்டா. அத்தா மனசுல அத இதன்னு நினைக்க வச்சு நாளைக்கு என்ன ஏமாத்தன அத்தா அவனுக்கு ஆப்பு வச்சிருவேன். ஹலோ மாப்ள, உங்க அப்பா அந்த திருட்டு பையன் பொம்பளை பொறுக்கி அவனை கண்டுபிடிச்சு போட்டோ அனுப்பிச்சுக்கிறேன் பாரு. டக்குன்னு பாரு இது அது உங்க அப்பா இல்லையா? ஒரு நிமிஷம் எந்த போட்டோ அனுப்பிச்சேன்? ஐயோ இது நம்ம ஏகப்பத்தினி வருதான். ஐயோ தல்பதி, ஐயோ கூட யார் சோனியப்பம்மா. ஐயோ இது ஐயோ டேய் சார் ஐரா இன்னும் நினைக்கிறடா. இது இல்லடா தெளிய குடிக்கணும், விடிய ஆடணும், சாகிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எங்க அப்பா பெரியவருக்கு சொல்லுங்க பாடம். ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன். மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்பதான் எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சு பார்த்தா இந்த போஸ்ட் இன்ஸ்டால் நான் பார்த்தேன். செல்லம் ராஜா புஷ்பா புருஷனாமா நீ அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இந்த போஸ்டுக்காக நம்ம நேத்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா த்ரிஷாக்கா அவரோட புஷ்பா பாத்தீங்களா இன்னைக்கு போஸ்ட போட்டிருக்காங்க. அயன் படத்துல ஒரு டைலாக் வருமே, இந்த லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ் நட்டுல வச்சேன், லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ் நட்டுல வச்சேன். அதே மாதிரி பர்த்டேக்கு போஸ்ட் போடுவேன்னு நினைச்சீங்களாடா, நான் அடுத்த நாள் போடுவேன்னு சொல்லி அக்கா போட்டிருக்காங்க. உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து ஐயோ அம்மா குத்தி விட்டாடா அத போய் போயிட்டானா ஆன்றதுக்கு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்ப என்ன பண்றது அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாவு டான்ஸ் தான் ஆனோம். வாங்க உனதான் தெரியுமே டாடாண்டா. அவங்க அண்ணனை கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டுறாங்க. லியோ அவ்வளவுதான் பயவுல அறந்துட்டானுங்க. ஐயோ சும்மா இருமா நீ வேற ஏமா இப்பதாமா நாங்க பயர் விட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ அண்ணன் ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு ஆக்ரோஷமா பேசி ஏதோ நாங்க எங்க மனசை தேத்திக்கிட்டு இருந்தோம். டமார்னு மண்டுன்னு அடிச்சுட்டேமா நீ எங்களை போட்டு. இனி எப்படிவா வெளியே தலைவாட்ட முடியும்னு அணிலாண்டி உட்காந்து புலம்பி கதறி அழுகுறானுங்க. நான் இப்ப சொல்ல போற ஒண்ணு மன்னிச்சுக்கணும், கோச்சுக்கப்படாது. சொல்லு நீங்க ஒரு எழுச்ச வாயங்க. ஆமாங்க அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க கிரான பக்குவமா பார்த்து பின்னாடி போய்
அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எடுத்து போய் கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில் விடும். விஜய், நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதே கிடையாது. திரிஷா ஏன் அப்படி? விஜய் என்ன அதுக்கு தான் கால் கிடையாது, அதனாலதான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. டான்ஸ் வேணாமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. பாடி லாங்குவேஜ் சீன்ஸ் வேணுமா? அது இருக்கு. ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பா போல இருக்கு பாவா. ஏன்னு சொல்லி பிய வெடிச்சிட்டா. அஞ்சா குடல் காரி பாவா. ஹலோ, யார்? சஞ்சயா? ஜெய்சன் சஞ்சயா? ஓ, சிஎம் ஓட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்றேன், அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினமாக்கத்துல இருப்பாரு. பட்டினமாக்கம் போனா பார்க்க மாட்டேங்கிறாரு. என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? ஐயோ, உங்க காரப்பல்ல பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. அது எப்படி வந்தது? அதெல்லாம் சொல்றேங்க அர்ஜென்ட் சித்தி. என்னங்க மகனே, வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு வரக்கூடாது. கத்தாதடா, சொந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எவனா தந்தி அடிச்சுட்டு வர்றாடா. எட்டிட்டு இடுப்பாலே மிதிச்சு போடு. என்னடா இதெல்லாம் கரை இல்லையா? சாரி சித்தி. பைசன் என்னடா பைசன்? எனக்கு ஒரு பொண்ணு பார்க்காம பக்கத்து வீட்டு பொண்ணு, அடுத்த வீட்டு பொண்ணு, எதிர் வீட்டு பொண்ணு எல்லாம் கூட்டி வந்து ஊட்டி அடிக்கிறது என்னால பொறுத்துக்க முடியல. மரியாதையை வழிபடா. அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ, கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? டேய் தகப்பா, பைசன் நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றா. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல நீ இருப்ப. இந்த மாதிரி எங்களுக்கு நக்கல் நையடியெல்லாம் பண்ண தெரியும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. சட்ட வல்லுநர்களுடன் வாங்க சட்ட வல்லுநலு, பிள்ளைக வெயில்ல நில்லுனலு, வகுப்பில் சினிமா பாடுனலு, கவர்ச்சி பாட்டுக்கு ஆடுனலு, சட்டமன்றம் நாறுனலு, பேச்சு எல்லாம் பொய்யினலு, முத்தி போச்சு அணிலினலு, பெட்ரோல் பங்குல வெடியினலு, விளைஞ்ச பயிர் மண்ணினலு, வாங்கி தாங்க தன்னினலு, கேள்வி கேட்டா முழிக்கினலு, நிர்வாகி எல்லாம் ரேப்பினலு, எங்க புத்திய நாங்கனலு, செருப்பாலையே அடிக்கனலு. ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. காலையில இருந்து சட்டசபை லைவ் பார்த்து ஒரு 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்துல பார்த்த மாதிரி ஹேங் ஓவர்ல இருந்தேன். 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்துல பார்த்த மாதிரி ஹேங் ஓவர்ல இருந்தேன். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? இவன்லாம் ஒரு லீடர், இவனுக்கு 2 பாட். அவரு ரொம்ப சோகமா, அவர் பிறந்த நாளைக்கு கூட கேக் வெட்ட வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அழுதானுங்க. வாட் இஸ் திஸ் மேன்? இதுதான் உங்க அண்ணன் சோகமா இருக்கிற லட்சணமா? இதுல சோகமா இருக்கு, கேக்கே வெட்ட மாட்டேன். தலைமைச் செயலகத்துக்கு வந்து கேட்க கூட வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன் வேணாம்னு சொன்னாரு? அவருக்கு ஸ்பெஷல் கேக் அங்க இருக்குது. அந்த கதாபாத்திரம் ஸ்பெஷல் கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கு. அண்ணன் அதை சாப்பிட போயிட்டாரு. சாம்பார் ஆப் எனக்கு தம்பிகளா, நாங்க லியோ பார்த்துட்டோம், லியோவையும் பார்த்துட்டோம், லியோவோட மனைவியையும் பார்த்துட்டோம். வெரி குட். எனக்கு எதுவுமே பிடிக்கல. என்ன த்ரிஷாக்கா பொசுக்குன்னு போஸ்டர் போட்டு விட்டியாக்கா? ஆல்ரெடி 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவன் 100க்கு 300 வாட்டி வந்து உள்ள பாத்துட்டு போறான். ஏதாவது போஸ்டர் போட்டிருக்கா, ஏதாவது ஸ்டோரி போட்டிருக்கான். நீ வேற என்னயா இது? ஐயா என்ன? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்காரு.
நானும் வந்துடும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு உரப்பா முறைச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, நான் நிறைய பஞ்சாயத்துக்கு போகணும். சீக்கிரம். யார்கிட்ட தனியா பேசிட்டு? அட என்னன்னு சொல்லுங்க. அட பேசுங்க, ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்களா? உடம்புதான் சரியில்லையா? சீன் போடுறான் சித்தப்பா. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 1000 ரூபாய் இருக்குதுங்க. ஏதோ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலினாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறாரு. உயிரோடு இருக்கும் வரை அவன் எங்க இருந்தாலும் மகன் தான். அவங்களாம் கூப்பிட வேண்டாமா? நாரப்பா கூப்பிடணும் நீ. அதான்டா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டீசெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. இந்த வாட்டி தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? பின்ன என்னடா இந்த ஊர் பேர்லயே சிலுக்க வச்சுக்கிட்டு ஒரு கிளிகிளி பிள்ளைனா எப்படி? இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்டியா? நாங்க திண்டுக்கல் ரீட்டா வீட்டுக்கு கூட்டு போறதுக்கா கேட்டோம். உங்களுக்காக தானேயா? இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா? எதுக்காக வைக்கணும்னு கேக்குறேன். எதுக்கு வைக்கணும்னு கேக்குறேன். ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் நம்மதே. அதனால வைக்கணும். ஆமா தெரிசா ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே தெரிசா. ஏண்டா லேட்டு? சரி குடி. திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். அவுட் பேஷண்ட் அட்டெண்ட் பண்றது, இன்னர் பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி அனுப்புறது, மொத்தத்துல ஆம்பளை இருந்து பொம்பளை வரைக்கும் ஆல் அட்டன் மீ இந்த சிங்காரம் MPPS MS எப்ப புரியுதா பல்கி